இபி பில் வீடியோல வந்த ரெண்டு முக்கியமான கேள்விகள். முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்பா உனக்கும் பில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்ற, அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுக்காக தான் நான் கடைசி வரைக்கும் சொல்லல. ஏன்னா என்னோட யூனிட் அதிகமாயிருக்கு, அதனால பில் அதிகமாயிருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது நீங்க நான் உங்களுக்கு பில் காமிச்சேன் அப்படின்றதுனால அதிலே நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்றதுனால சொல்லல. ரெண்டாவது விஷயம், அதாவது பழைய ஆட்சியில வந்து 500 யூனிட்டுக்கு மேல கன்சியூம் பண்ணவங்களுக்கு ₹2.35 தான் சார்ஜஸ். அதே புது ஆட்சியில 500 யூனிட்டுக்கு மேல கன்சியூம் பண்றவங்களுக்கு ₹4.70 சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் போட்டிருந்தீங்க. அப்படி கிடையாது. 2024ஓட சப்சிடி ஆர்டர் இல்ல 2025 அந்த ஃபர்ஸ்ட் குவார்டரோட சப்சிடி ஆர்டர் நீங்க எடுத்து பாத்தீங்கனாலே தெரியும். 500 யூனிட்டை நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னாலே 101வது யூனிட்ல இருந்து உங்களோட பில் அந்த யூனிட் வேல்யூ வந்து ₹4.70 தான். இது பழைய ஆட்சியிலையும் அதே தான். அதுதான் இப்பவும் கண்டினியூ ஆகுது. இந்த ₹2.35 அப்படின்றது 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு அதுதான் இப்போ ஃப்ரீ ஆக்கிட்டாங்களே. அப்ப அந்த ₹2 அப்படின்ற காசுக்கு இங்க வேலையே இல்லை. கன்சியூம் அப்படின்னா அது வந்து ₹4.70 தான். இன்னொன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க என்னன்னா 10 நாள் கழிச்சு ரீடிங் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து நடந்திருந்தது அப்படின்னா அது ரீடிங் எடுக்கிறவங்க மேலதான் தப்பு. ஏன்னா 10 நாள் கழிச்சு ரீடிங் எடுத்தாங்க அப்படின்னா அந்த 10 நாளைக்கான யூனிட் வந்து ரொம்ப அதிகமா ஆட் ஆகும் அப்படின்றப்போ பில் பயங்கரமா போகும். ஸோ அதனால லேட்டா ரீடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அது இபியோட பிரச்சனை தான். அதை இபி தான் சரி பண்ணணும். உங்களுக்கு அந்த மாதிரி லேட்டா எடுத்து பில் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க இபில போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த வீடியோல சொல்லியிருந்த மாதிரியும் நான் எந்த அரசியல் கட்சிக்கும் முட்டுலாம் கொடுக்கல. டேட்டா இருக்கு, அதை வச்சுதான் நான் காமிச்சிருந்தேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தீங்கன்னா அந்த டேட்டாவை வச்சே நீங்க பேசுங்க. அப்படி உங்களுக்கு நிஜமாவே பில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்க தாராளமா இபில போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் நான் தடுக்கவே இல்லை. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. நீங்க முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதை பத்தி நான் கவலையும் பட போறது இல்லை. மக்களுக்கு சரியான தகவல்களை இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் தொடர்ந்து கொடுக்கும்.